இப்போ என் பொண்ணை 2 பொண்ணை, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் நல்ல இடமா. ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்தோட சூழ்நிலை பார்த்துட்டு தான் இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த நிலமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இருக்க மாதிரியே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன்னா சொந்த வீடு இல்லாதவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? எல்லாருமே வாடகை வீட்டில் இருக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா சொந்த வீட்டில் இல்லாத என்னமா பண்ணுவான் அவன்? உங்களுக்கு ஒரு மகன் இருந்து உங்களை இப்படி சொன்னா உங்களுக்கு மனசு வலிக்காது? வலிக்க தான் சார். அதுக்குன்னுட்டு காலம் பூரா இப்படியே இருக்க முடியுமா சார் பசங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேம்மா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், தலைக்கு மேலே கூரை இருக்குதுன்னு நினச்சாலே நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்கள 90% மக்களுக்கு மேலே இருக்கீங்க. அந்த பையன் வேலைக்கே போக மாட்டேங்க, ஊதாரியா சுற்றுறான், அவன் வாங்கின காசை பூரா செலவு பண்ணிடலான்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த பையன் சம்பாதிக்கிறான், இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கான், நாளைக்கு சொந்த வீடு வாங்குவான். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்காங்க கிரைட்டீரியாவே நீங்கள் நிராகரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவன் நாளைக்கு யார் தான் பொண்ணு கொடுப்பா சொல்லுங்கள்? இப்போ லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாமல் போக முடியுமா? அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்கு தான் சார் தயங்கிட்டு நிற்கிறேன். அந்த பொண்ணு சொந்த வீடு இல்லாத எனக்கு கஷ்டப்படக்கூடாதேன்றதுனால தான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் முதல் விஷயமா வாடகை வீட்டில் இருக்கிறது கஷ்டம் நீ நினைக்காதீங்க. வாடகை வீட்டில் இருக்கவன் தான் சொந்த வீடு வாங்குவான், சொந்த வீடு இருக்கவன் இருக்குன்னு உட்காந்துருவான். வாங்கலாம் சார், அப்படி கடன் எடுத்து கஷ்டப்பட்டு வாங்கக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே புள்ள வீட்டிலே சொந்த வீட்டோட தான் இவ்வளோ காலை எடுத்து வைக்கணுன்றது நான் என்னோட அபிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு அரண்மனை இருக்கும், என் பொண்ணு அனுப்புவேன், ராணி மாதிரி அப்படியே உட்காந்துப்பா, எந்த வேலையும் அதுதான் சார் நான் உண்மை அதுதான் நினைக்கிறேன் சார். நான் இப்படி நினைக்கிறது எவ்வளவு தப்பான விஷயம் சார். அவங்க பொண்ணு ராணி மாதிரி வந்தா அது சந்தோஷம் கிடையாது சார். அவங்க பொண்ணு என் பையனை ஒரு வீடு வாங்க வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம இப்படி வாழணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க வைக்கிறாங்க பாரு, அதுதான் பெரிய சந்தோஷம் சார் வாழ்க்கையிலேயே. ஒரு அரண்மனையில போய் உட்கார்றவங்க ராணி கிடையாது, இருக்க வீட்டு அரண்மனையா மாத்துறவங்க தான் ராணி. அத பண்ண சொல்லுங்க. மாத்துறாங்க இல்லன்னு சொல்லல. அதுக்கு ஒரே முட்டை போய் இதுல போய் விழக்கூடாது சார். அவங்களும் ஒரு அளவுக்கு ஸ்டேஜ்ல இருந்தாதான் நம்ம பொண்ணோட மதிப்பும் நம்மளுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்கும். இப்போ உங்க கை கொஞ்சம் ஓங்க ஆரம்பிக்கப்ப நீங்க இதெல்லாம் பேசலாம். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு பையன் இல்ல, நம்ம பையனுக்கு யாரும் கேட்க போறது இல்லை, ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம். ஆனால் வீட்டில் பையன் இருக்கப்போ நாக்கு சொல்லு பேசும் சார். பொண்ணு கொடுக்குறவங்க எல்லாருமே சொந்த வீடு இருக்கணும், நகை இருக்கணும், பணம் இருக்கணும்னு அப்புறம் எப்படி சார் பையனுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? பணம் நகை வேணாம் பணம் வேணான்னுடுவாங்க சார். நாளைக்கு தாலி கட்டி வீட்டுக்கு இட்டுட்டு போறப்ப என்ன சொல்லுவாங்க? அம்மா உங்க அம்மா வீட்டில் என்ன போட்டு அமிச்சாங்க? கட்டின புடையோட அமிச்சிட்டாங்கன்னா உள்ள கொடாச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது யார் மூளை வருது? மாப்பிள்ளை மூளை என்ன வருது? மாமியார் இதெல்லாம் வேற யாரா சொன்னா ஏத்துப்பேன். சொந்த வீடு இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நீங்க சொல்றதா ஏத்துக்க முடியல.